கர்த்தர் பூமியை கடல்களுக்கு மேலாக அஸ்திபாரப்படுத்தி அதை நதிகளுக்கு மேலாக ஸ்தாபித்தார். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். இன்றைய வேதவசன தியானத்திற்கென்று நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பாகமானது அப்போஸ்தலர் நடபடிகள் 4ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தார்கள். அவனவனுக்கு தேவையானதற்கு தக்கதாய் பகிர்ந்து கொடுக்கப்பட்டது. அவர்களில் ஒருவனுக்கும் ஒன்றும் குறைவாயிருந்ததில்லை. பிரியமானவர்களே, இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு பகிர்ந்து கொடுக்கிற ஊழியம் என்பதே. அப்போஸ்தலர்கள் ஆண்டவர் இயேசுவின் நற்செய்தியை பல இடங்களில் பிரசங்கம் செய்ததினால் அநேகர் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்தார்கள். ரட்சிக்கப்பட்டவர்களினால் சபை பெருகினது. விசுவாசிகள் தங்களுடைய நிலங்களையும் வீடுகளையும் உடையவர்கள் அவைகளை விற்று விற்கப்பட்டவைகளின் கிரயத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தார்கள். அவனவனுக்கு தேவையானதற்கு தக்கதாய் பகிர்ந்து கொடுக்கப்பட்டது. அவர்களில் ஒருவனுக்கும் ஒன்றும் குறைவாயிருந்ததில்லை. பிரியமானவர்களே, ஜனங்கள் தங்களிடத்தில் கொண்டு வந்த காணிக்கைகளை அப்போஸ்தலர்கள் தமக்கென்று தங்களுடைய குடும்பத்திற்கென்று வைத்துக் கொள்ளாமல் யார் யாருக்கு தேவையாயிருக்கிறதோ அவர்களுக்கு பகிர்ந்து கொடுத்தார்கள். எல்லோரும் சரிசமானமானவர்களாக தேவனுடைய சமூகத்தில் ஒரு மனமாய் சந்தோஷமாயிருந்தார்கள். அப்போஸ்தலர்கள் தங்களிடத்தில் வந்த பணம் பொருளை கொண்டு ஆடம்பரமாக வாழாமல் யாரெல்லாம் கஷ்டத்தின் தேவையில் இருக்கிறார்களோ அவர்களுக்கு பகிர்ந்து கொடுத்தார்கள். மெய்யான கிறிஸ்தவ மேன்மையின்படி அப்போஸ்தலர்கள் வாழ்ந்து காட்டினார்கள். இன்றைக்கு நாம் பார்க்கும்போது பல மாற்றங்களை நிறையவே நம்முடைய கிறிஸ்தவ சமுதாயத்தில் பார்க்கிறோம். எல்லோருமே அளவுக்கு அதிகமாக சம்பாதித்து சேர்த்து வைப்பது, அதாவது கொடுப்பது பகிர்ந்து கொள்வது குறைந்து போய் சம்பாதித்து சேர்த்து வைப்பதுதான் அதிகமாக நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் நாமோ நம்மிடத்தில் இருப்பதில் கொஞ்சத்தையாவது தேவையில் குறைவில் இருப்பவர்களுக்கு கொடுப்போமாக. ஜெபிப்போம். ஜீவனுள்ள தேவனே, நாங்கள் திருச்சபையின் விசுவாசிகளுக்கு பகிர்ந்து கொடுக்கிறவர்களாகவும் கிறிஸ்துவின் போதனைகளின்படியே திருச்சபையை கட்டுகிறவர்களாகவும் மாற்றுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன்.